சர்ச்சை பேச்சுக்கு சொந்தக்காரர் பொன்முடி, ஓசி பஸ் பொன்முடி, கோல்டன் ஹேர் அவர்கள் பேசிய பேச்சுக்களின் காரணமாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டதன் காரணமாக இவர் அந்த பதவியை வகிக்கிறார். அமைச்சரானதுக்கு பிறகு தொகுதிக்குள்ளார அவருடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆனதா சொல்றாங்க. யார் முதல்வர் 2026? சோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. என்னுடைய ஆதரவு இந்த என்டிஏ கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த வெற்றி பெறும். நமக்கு தெரியாது, ஏடிஎம்கே தான் தாராளமா எங்க ரெட்டைலைக்கு தான், அண்ணா எடப்பாடியார் அவர்களுக்கு தான். பட் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அழுகி போன நெற்பயிர்களை அங்கிருந்து பிடுங்கி கொண்டு வந்து தலைமைச் செயலகத்தில் வைத்து முதல்வர் பார்த்தார் அப்படிங்கறத அந்த மக்களால் ஏத்துக்கவே முடியல. அது நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க. சார், இபிஎஸ் மட்டும் இன்டென்ஸா அவருடைய கேம்பெயினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல டெல்டாக்குள்ளார வந்து தான் ஒரு விவசாயி என்பதை ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்து விவசாயிகளுடைய அந்த குறை எனக்கு தான் தெரியும், அவங்களுடைய மனக்குறைகளை என்னால் தான் போக்க முடியும், இந்த காவிரி டெல்டாவை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து அவங்களுடைய யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது கையெழுத்து போட்டாங்க. அதை தடுத்து நிறுத்திய பெருமை எனக்கு சொந்தம் என்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாரா, திருவிடை மருதூர்லயே அதனுடைய ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும் சார்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கத்தோடு பதிவு பண்றாங்க. இந்த ஓபிஎஸ் ஃபேக்ஷன்ங்கிறது இப்போ முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ்க்கான அணிங்கிறது முழுதாக ஒரு பக்கம் டிவிகேக்கு போயிட்டாங்க, ஒரு பக்கம் டிஎம்கேக்கு போயிட்டாங்க, மீதி இருந்தவங்க ஏடிஎம்கேக்கு வந்துட்டாங்க. ஓபிஎஸ் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறார். சோ அப்போது இங்க ஓபிஎஸ் ஃபேக்ஷனுக்கு வேலை இல்ல, அமமுக இங்க வந்திருப்பது ஒரு பெரிய மனம். கோவிசெழியனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை, இது எல்லாமே அவருக்கு எதிராக செயல்பட்டால் இந்த தொகுதியில் மீண்டும் அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதைத்தான் நம்மளுடைய சர்வே நேரடியாக நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மோசமான ஆட்சி, மிகவும் மோசமான ஆட்சின்னு சொன்னா அது திமுகவுடைய ஆட்சி தான். மக்களை ஏமாத்துது. 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து மற்றபடி விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. டாஸ்மார்க்கை திறந்து ஆண்கள்லாம் வீணா போறாங்க. இந்த 15 வருஷமா தொடர்ந்து இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர், தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர், இந்த தொகுதிக்காக பேர் சொல்ற அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ வேற எந்த நலத்திட்டத்தையும் செய்யல. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் சர்வே சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம் கிரண். திருவிடைமருதூர்ல நம்முடைய குழு சர்வே நடத்திருக்காங்க. இப்போது சிட்டிங் மினிஸ்டர் திரு கோவிசெழியன் அவர்களுடைய தொகுதி தான் இது. ஹேட்ரிக் வெற்றி 11, 16, 21 ஹேட்ரிக் வெற்றி 4வது முறையாக ஜெயிப்பதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் பொன்முடி அவர்களை அந்த துறையிலேருந்து மாற்றி உயர்கல்வித்துறை அமைச்சகம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. திருவிடைமருதூர் ஐ திங்க் அதுவும் கும்பகோணத்துக்கு பக்கத்து தான். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஊர், பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு அறிமுகமான ஒரு ஊர், அறிமுகமான ஒரு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் திருவிடைமருதூர். எகைன் பார்த்தா அப்படின்னா டெல்டாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி, தஞ்சை மாவட்டத்துக்கு உட்பட்ட 8 சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி. இந்த தொகுதிக்குள்ளார தான் திருபுவனம் வருது. ஸோ திருபுவனத்தில் சர்வேஸ்வரர் கோவில் ரொம்ப ஃபேமஸ், பட்டு ரொம்ப ஃபேமஸ். நாச்சியார் கோவில் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குத்துவிளக்கு, பித்தளை ஜாமான்களுக்கு பெயர் போன ஒரு ஊர். ஸோ நாச்சியார் கோவிலுடைய குத்துவிளக்கு என்று ஜி டேக் கொடுத்து மத்திய அரசு அந்த ஊருக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது. கோவில்கள் நிறைந்த ஊர் கஞ்சனூர், இந்த ஊருக்குள்ளார தான் வருது. உப்ளியப்பன் கோவில் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கிறது. மிகப்பெரிய டூரிசம் ரெவென்யூவும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. விவசாய பூமி, விவசாயம் தான் பிரதானமான தொழில். அது போக இது போன்ற தொழில்களும் இருக்குது. பட்டு ஜவுளி பூங்கா கொண்டு வருவேன், ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வருவேன்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு கோவிசெழியன் அவர்கள். அது எதையுமே கொண்டு வரவில்லை என்ற ஆதங்கம் மக்களிடையே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்டாலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஓரளவே டெல்டாக்குள்ளார திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அல்லது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இது போன்ற திராவிட கட்சிகளுக்கான ஹோல்டு அதிகம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கோட்டையினே சொல்லலாம். ஸோ திமுகவை சேர்ந்தவர்கள் கோலோச்சிய ஒரு ஊர். சமூகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு தனி தொகுதி, ஒரு ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. பட்டியல் சமூக மக்கள், அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பறை சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊர். அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா வன்னியர் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதே போல திருபுவனம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாயுடு சமூக மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. முதலியார், செட்டியார், யாதவர் சமூகம், இது போன்ற அனைத்து சமூகங்களை சேர்ந்தவர்களும் அங்கங்கே பேக்கெட்ஸாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பிராமண சமூக மக்களும் இருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி லெசர், கும்பகோணத்தை கம்பேர் பண்ணும்போது லெசர்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வென்ற கோவிசெழியன் அவர்கள், நீ சொன்னது போல கடந்த 1.5-2 ஆண்டுகளாக திரு பொன்முடி அவர்களுக்கு சர்ச்சை பேச்சுக்கு சொந்தக்காரர் பொன்முடி, ஓசி பஸ் பொன்முடி, கோல்டன் ஹேர் அவர்கள் பேசிய பேச்சுக்களின் காரணமாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டதன் காரணமாக இவர் அந்த பதவியை வகிக்கிறார். அமைச்சரானதுக்கு பிறகு தொகுதிக்குள்ளார அவருடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆனதா சொல்றாங்க. அமைச்சரானதுக்கு முன்னாடி நல்லா தாங்க இருந்தாரு, இப்பதாங்க கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி. 2011, 16 ரெண்டுமே ரொம்ப நேரோவான மார்ஜின் தான். எக்ஸாக்ட்லி. ஆனா 2021 ஓரளவுக்கு பரவாயில்ல. 2016 பார்த்தா அப்படின்னா வெறும் 400 to 500 ஓட்ஸ் வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தா அப்படின்னா ஒரு 10,000 ஓட்டு, அதுக்கு பிறகு
அப்படியே அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து கூடிக்கிட்டே வருது. ஸோ 2011 பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ மார்ஜின் ஜெயிக்கிறாரு. ஸோ 11 நேரோ மார்ஜின், 16 நேரோ மார்ஜின், அது ஒரு வழியாக 2021 ஒரு மார்ஜின் புஷ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த மார்ஜினை புஷ் பண்ணுறதுக்கு இப்போ முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. எப்படின்னு தெரியுமா? உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு? அந்த ஊருக்கு நிறைய கல்லூரிலாம் கொண்டு வந்திருப்பாரு. அப்படிதானே நீ நினைப்ப? ஏதாவது உயர் கல்லூரிகளை கொண்டு வந்திருப்பாரு, மிகப்பெரிய ஏதாவது பல்கலைக்கழகங்களை திறந்திருப்பாரு. அதெல்லாம் பண்ணல. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ கொஞ்சம் அப்படி வருவாய் கூடுனுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டமா? ஸோ தொகுதிக்குள்ளார பரிசு பொருட்களை இறக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட இது பற்றி நிறைய செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளில் கூட நியூஸ் பார்த்தோம். அமைச்சருடைய பெயர் போட்டோலாம் போட்டு இந்த பரிசு தொகுப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் முன்னாடியே பேரெல்லாம் போட்டு, உள்ளே ஒரு கரண்டி இருக்கிறது, உள்ளே ஒரு குண்டான் இருக்கிறது, அதற்குள் ஒரு டம்ளர் இருக்கிறது, அப்படிலாம் போட்டு யார் எடுத்துடக்கூடாது. ஆமா ஆமா, போற வழியில மிஸ் ஆயிடக்கூடாதுல, அவ்வளவு தெளிவா அதை வந்து அழகா பேக் பண்ணி கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் கொடுக்க சொன்னாருமா, பொங்கலுக்காக கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க வீட்டுக்கும் போயிருக்கு, கூட்டணி கட்சிக்காரங்களுடைய வீடுகளுக்கும் போயிருக்குது. மிக சிறப்பான ஒரு கவனிப்பு சமீபத்தில் நடந்திருக்கிறது. எதற்காக நடந்தது அப்படின்னா, கட்சிக்குள்ளார தொடர்ந்து 3 முறை இவர் வென்றதற்கு பிறகும் மிகப்பெரிய அளவுல ஒரு இணக்கம் கட்சிக்குள்ளார இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போல ஒட்டுமொத்த மாவட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாவட்டம் எல்லாமே வந்து யார் மண்டல பொறுப்பாளர்னா திரு கே நேரு அவர்கள் தான். திருச்சியில் இருந்தாலும் அவருடைய செல்வாக்கு திருவிடைமருதூர் வரைக்கும் பாயும். ஆனால் அன்பழகன் அவர்கள் கட்சிக்காரர்களை அனுசரித்து போவது போல இவர் அனுசரித்து போவதில்லை. கொஞ்சம் அப்படியே வந்து எல்லோரிடமும் மிங்கிலாகாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. ஸோ இது தொடர்பான சில சர்ச்சைகளும் கடந்த சில மாதங்களில் பார்த்த அப்படின்னா பல்வேறு புலனாய்வு செய்தி தாள்களில், வார இதழ்களில் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய இம்பாக்ட் இந்த கிரவுண்டில் இருக்குதா அப்படின்னா அதுவும் இருக்குதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா தொகுதியிலும் வைக்கக்கூடிய அதே கேள்வியை தான் வச்சோம். கும்பகோணத்துக்கும் திருவிடைமருதூருக்கும் என்ன சொல்லப்போனால் அப்போதைக்கு 5 ரூபாய் டிஸ்டன்ஸ், 5 ரூபாயில் பயணித்து விடலாம். இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, மேபி ஒரு 10 ரூபா 15 ரூபா இருக்கலாம் அதிகபட்சமா. ஸோ இவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியில் நம்மளால ஒரு டாக்டோனிக் ஷிஃப்ட் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அதாவது கும்பகோணத்தில் இருப்பதை விட திருவிடைமருதூரில் வேறொரு விதமான ஒரு கலை நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்திலும் கேட்பது போன்ற முதல் கேள்வியை நம்ம வச்சிருக்கோம், யார் முதல்வர். ஸோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. என்னுடைய ஆதரவு இந்த என்டிஏ கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த தடவை வெற்றி பெறும். நமக்கு தெரியாது, ஏடிஎம்கே தான். தாராளமா எங்க ரெட்டைலைக்கு தான், அண்ணா எடப்பாடியார் அவர்களுக்கு தான். எங்க நாங்கெல்லாம் இங்க திருநெல்வேலி எல்லாம் ஃபுல்லாவே திமுக தான். அது கொஞ்சம் பர்சனல் தான், அதை யாருன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏடிஎம்கேவுக்கு தான், எடப்பாடிக்கு தான். 2020 முதலமைச்சர் எடப்பாடியார் தான். இப்போதைக்கு ரசிகர் வந்து விஜய் தான் நமக்கு, அதனால இப்போ அவருக்கு தான் ஓட்டு போட்டாகணும். இவர் எடப்பாடியார் தான். என்னோட ஆதரவு வந்து டிவிக்கே தான். என்னோட ஆதரவு வந்து டிஎம்கேக்கு தாங்க. அதிமுக எடப்பாடியார் பொறுத்தவரை நான் டிவி கேட்க போடுவேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று 55% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் என்று 27%, சீமான் என்று 12%, விஜய் என்று 6%. ஸோ திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் 2026 நம்ம பண்ண சர்வேல விஜயை விட சீமான் அதிகமாக வாங்கியிருக்கிறது ஒன்று. இந்த தொகுதி ஆல்மோஸ்ட் ஸ்டாலினை விட 2 மடங்கு இபிஎஸ் பாப்புலராக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியும் திருவிடைமருதூர் தான். 2 விஷயத்த இந்த திருவிடைமருதூர் கான்ஸ்டியூன்சியில் நம்மளுடைய நண்பர்கள், அதாவது நான் சர்வே போன நம்மளுடைய டீம் போனதுக்கு பிறகு நண்பர்கள் அழைச்சி பேசும்போது சொன்னாங்க, இந்த டெல்டா விவசாயிகளிடம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாடிய விதம், உடனடியாக மழை பெய்த உடனே அவர் நேரடியாக கிளம்பி போனது, அங்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என்ற விஷயத்தை அவர் பேசினது, இது எல்லாமே அந்த விவசாயிகள் மத்தியில ஒர்க் ஆயிருக்கு. பட் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த அழுகி போன நெற்பயிர்களை அங்கிருந்து பிடுங்கி கொண்டு வந்து தலைமைச் செயலகத்தில் வைத்து முதல்வர் பார்த்தார் அப்படிங்கிறத அந்த மக்களால் ஏத்துக்கவே முடியல. அது நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க, சார் இபிஎஸ் மட்டும் இன்டென்ஸா அவருடைய கேம்பெயினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல டெல்டாக்குள்ளார வந்து தான் ஒரு விவசாயி என்பதை ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்து விவசாயிகளுடைய அந்த குறை எனக்கு தான் தெரியும், அவங்களுடைய மனக்குறைகளை என்னால் தான் போக்க முடியும், இந்த காவிரி டெல்டாவை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து அவங்களுடைய யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தான் கையெழுத்து போட்டாங்க, அதை தடுத்து நிறுத்திய பெருமை எனக்கு சொந்தம் என்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாரா, திருவிடைமருதூர்லேயே அதனுடைய ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும் சார்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கத்தோடு பதிவு பண்றாங்க. திரு கோவிசெழியன் அவர்களை எதிர்கொள்வதற்கு அங்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் இல்லை. கடந்த முறை நின்றவர் யூனியன் வீரமணின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக அறியப்பட்டவர். இந்த நிமிடம் வரை ஓபிஎஸ் கூட தான் இருக்காரான்னு தெரியல. அவர் வைத்திலிங்கத்தோட ஆதரவாளர், அதுதான் அதுல ரொம்ப பியூட்டி. வைத்திலிங்கம் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? திமுக போயிட்டாரு. ஸோ அப்போ யூனியன் வீரமணிக்கு சீட்டு கொடுத்தாங்க, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. ஸோ யூனியன் வீரமணி இப்போ வைத்திலிங்கம் கூட திமுக போயிட்டாரா இல்லை அதிமுக இருக்காராங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, அவருக்கு சீட்டு கொடுக்கணுமாங்கிறது ரெண்டாவது கேள்வி. கடந்த முறையே டாக்டர் அருள் நினைக்கிறேன் அப்படி ஒரு நபருக்கு வந்து சீட்டு கொடுப்பதாக ஒரு செய்திகள் போன பொழுது அவர் நின்னாருன்னா கோவிசெழியனுக்கு டஃப் கொடுப்பாரு, பணமாகவும் செலவு செய்வார்னு சொன்ன பொழுது அவருக்கு சீட்டு கிடைக்காம பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவர் வந்து அவருடைய மகளுக்கு சீட்டு கேட்கறதா சொல்றாங்க. அவருடைய மகளும் மருத்துவர் நினைக்கிறேன், ரம்யான்னு அவங்களோட பேரு. ஸோ அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இதை கேட்டு பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இல்லாமல், இப்ப பாமக இது வந்து ஒரு ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி,
அவங்க ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சியில் நின்று இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை திருச்சியில நிறுத்தி பொது தொகுதியில நிறுத்தின வரலாறுலாம் அவங்களுக்கு உண்டு. அதெல்லாம் கொண்டவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா அவங்கள விட அதிமுகவே அதை செஞ்சிருக்காங்க. திருச்சியிலேருந்து தலித் இளமலையை எம்பி ஆக்குனது ஜெயலலிதா அவர்கள் தான். இரட்டை இலை சின்னத்துல தான் அவர் வென்றாரு. ஸோ அந்த ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இந்த தொகுதியை இந்த முறை திமுக வெர்சஸ் அதிமுக என்ற ஒரு களத்தோடு தான் நம்மளால் அணுக முடிகிறது. பாஜகவோ அல்லது பாமகவோ அல்லது அமமுகவோ தமிழ் மாநில காங்கிரஸோ இந்த தொகுதியை கேட்பதற்கான சாத்தியங்கள் என்பது குறைவாக இருக்கிறதுனால கோவிசெழியனை எதிர்த்து மோஸ்ட்லி நிக்க போறது யாருன்னா அதிமுக வேட்பாளர் தான். அந்த அதிமுக இந்த வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நிறைய பேர் இந்த சீட்டு கேட்டிருக்காங்க. அந்த நிறைய பேர் கேட்டிருக்கிறதுல யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது திருவிடைமருதூருடைய வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய ராஜகுமாரன், ஆடுதுறை டாக்டர் அருள், அந்த டாக்டர் அருளுடைய மகள் தான் ரம்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீட் கேட்கிறாங்க. டாக்டர் அருளும் கேட்கிறாரு. முன்னாள் எம்எல்ஏ கலையரசன், அவரோட பையன் எழில்செல்வன், மூர்த்தி, இவங்க எல்லோருமே இந்த ரேஸ்ல இருக்காங்க அஇஅதிமுக சைட்ல. அஇஅதிமுகவினுடைய இந்த ஓபிஎஸ் ஃபேக்ஷனுடைய பிளவுங்கிறது இங்க இருந்தது. ஏன்னா டு சம் எக்ஸ்டென்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டியல் சமூக மக்கள், வன்னியர் சமூக மக்கள், முக்குளத்தோர் சமூக மக்கள், அதுக்கப்புறம் இதர பிற சாதிகளை சேர்ந்தவர்கள் என்று வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவிடைமருதூர் கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளார இந்த ஓபிஎஸ் ஃபேக்ஷன்ங்கிறது இப்போ முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ்க்கான அணிங்கிறது முழுதாக ஒரு பக்கம் டிவிகேக்கு போயிட்டாங்க, ஒரு பக்கம் டிஎம்கேக்கு போயிட்டாங்க, மீதி இருந்தவங்க ஏடிஎம்கேக்கு வந்துட்டாங்க. ஓபிஎஸ் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறார். ஸோ அப்போது இங்க ஓபிஎஸ் ஃபேக்ஷனுக்கு வேலை இல்லை. அமமுக இங்க வந்திருப்பது ஒரு பெரிய பலம். ஏன்னா அமமுக இந்த தொகுதிக்குள்ளார மிகப்பெரிய ஓட்டுகளை எடுக்கல. 2021 பார்த்தேன் அப்படின்னா ஒரு 1700 ஓட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட நான் சொல்வது என்னன்னா ஒரு பெர்செப்ஷனா ஒன்றுபட்ட அதிமுகங்கிற ஒரு உணர்வு டெல்டாக்குள்ளார இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகக்குள்ளாரையே கோவிசெழியனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை, இது எல்லாமே அவருக்கு எதிராக செயல்பட்டால் இந்த தொகுதியில் மீண்டும் அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதைத்தான் நம்மளுடைய சர்வே நேரடியாக நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது சாம்பிளிங்கான ஒரு ஓவரால் டிப் டெஸ்ட். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். நாம் எடுத்த சாம்பிள்ல நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் அடிப்படையில் இபிஎஸ் அவர்கள் 55% பெற்று இந்த தொகுதியில மோஸ்ட் பாப்புலர் சிஎம் கேண்டிடேட்டா, மோஸ்ட் டிசைடு சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு. அதாவது அவர் தான் ஜெயிக்கணும்னு விரும்புறாங்க, அவர் தான் முதல்வர்னு நினைக்கிறாங்க. ஸோ விரும்பவும் செய்யறாங்க, நினைக்கவும் செய்யறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கேள்விக்கு போகலாம். திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி முன் வச்சோம். அந்த கேள்விக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில், திமுகவுடைய 4 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு? மோசமான ஆட்சி, மிகவும் மோசமான ஆட்சின்னு சொன்னா அது திமுகவுடைய ஆட்சி தான். மக்களை ஏமாத்துது. 1000 ரூபா பணத்தை கொடுத்து மற்றபடி விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. டாஸ்மார்க்கை திறந்து ஆண்கள்லாம் வீணா போறாங்க. படுமோசமா இருக்கு. நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மோசமான ஆச்சுங்க. சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. ஏன்னா இந்த திட்டம் மக்களுக்கு பயனடைகிற திட்டமே கிடையாது. நல்லா தான் இருந்துச்சு. மோசமான ஆட்சி. திமுக ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப மோசம், மிக மோசம். தெரியலையே, அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல, திருப்தியா இல்ல, அவ்வளவுதான். மோசம் என்று 45%, சுமார் என்று 22%, சிறப்பு என்று 24%, கருத்தில்லை என்று 9%. ஸோ மோசம்ங்கிறது 45%. அதோட சேர்த்து இந்த சுமார்ங்கிற 22% சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 67% பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. கருத்தில்லைங்கிற ஒரு 9% இருக்காங்க. ஸோ அந்த கருத்தில்லை அப்படிங்கிறது பயத்தின் காரணமாக கூட சொல்லாமல் இருக்கலாம். அது அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன என்பதை அவர்கள் தீர்மானிக்காம இருக்கலாம். யாருக்கு வாக்கு செலுத்துறவங்க தீர்மானிக்காம இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவுமே அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்குறோம். இபிஎஸ்க்கு 55% இங்கேயும் ரிஃப்ளெக்ட் பண்ற அளவுக்கு மோசம்ங்கிற 55% வரல. பட் மோசம்ங்கிறது 45% வந்தனாலும் ஆல்மோஸ்ட் இட் இஸ் மேட்சிங் த நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கேள்வி, எம்எல்ஏவாக கோவிசெழியன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி, மக்களுடைய பதில் என்னன்னு பார்க்கலாம். நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. கட்சிக்காரங்களுக்குன்னு யாரும் எதுவும் செஞ்சதில்லை. நிறைய வெளி ஆளுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாரும் செய்யற மாதிரி தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. யார் அவர் ஒன்றும் இந்த தொகுதியில் ஒன்றும் நல்லதா செஞ்சாதான் தெரியல. தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியமும் நல்லபடியாக செஞ்சிட்டு இருக்காரு. தொகுதிக்கு ஒன்றும் செய்யலைங்க. தொகுதிக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஆளுங்க சம்பாதிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் வேலை, அந்த வேலை இந்த வேலைன்னு பண்றாங்களே தவிர வேற தொகுதிக்கு இன்னும் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பண்ணிருக்காரு, ஆனா மேல் கவர்மெண்ட் ஒன்றும் செய்யல. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே சேரவில்லையே. அந்த இது கொடுத்தாரு, ட்ரம்மு மாதிரி கொடுத்தாரு, அவர் அடுத்து வரணுங்கிறதுக்காண்டி. ஒன்றும் சரியில்லை. லஞ்சம் நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த 15 வருஷமா தொடர்ந்து இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர், இப்போ தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர், இந்த தொகுதிக்காக பேர் சொல்ற அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ வேற எந்த நலத்திட்டத்தையும் செய்யல. அந்த அளவுக்கு எதுவும் இன்வால்வ் ஆகல. அதெல்லாம் சரியா தெரியும். தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. தொகுதிக்கு இது பின்தங்கிய தொகுதி தான். ஒரு அரசு கல்லூரி கொண்டு வந்திருக்காரு.
ஒரு முச்சிடும் பாலங்கள், தார் சாலைகள். மோசம் என்று 31% சொல்லியிருக்காங்க, சுமார் என்று 14%, சிறப்பு என்று 35%, கருத்தில்லை என்று 20%. ஸோ இந்த கருத்தில்லைங்கிறது அன்டிசைடட் ரோட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் அப்படிதான் இந்த நேரத்தில் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மோசம்ங்கிற 31%, சுமாருங்கிற 14% சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 45% வந்து என்ன ஃபீல் பண்றாங்க, கோவிசிரியன் வந்து பிலோ ஆவரேஜ் தான் ஃபீல் பண்றாங்க. கோவிசிரியன் வந்து ஒரு அலாமிங்கான ஒரு இடத்துல இருக்கார், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஐ திங்க் இந்த நேரம்லாம் அவரும் இதை கணிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அவர் சார்பாக இந்த தேர்தல் பணியாற்றக்கூடிய அனைவரையுமே முடுக்கி விட்டுருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி விட்டமின் ப தெரியும்ல, விட்டமின் பாவை வந்து கணக்கு இல்லாம இறைத்து செலவு செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருது. ஸோ அது எல்லாமே தொகுதியில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. இந்த 5000 ரூபாய் கொடுப்பதற்கு முந்தின நாளோ அல்லது கொடுத்த அன்றோ எடுக்கப்பட்ட சர்வே தான் நினைக்கிறேன். ஏன்னா கும்பகோணமும் இதுவும் அடுத்தடுத்த தொகுதிகள் ஒரே நேரத்தில் தான் நம்ம இந்த டெல்டாவில் இந்த சர்வே மேற்கொண்டோம். ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த 5000 ரூபாய்க்கு பிறகு இந்த இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், மீண்டும் வெல்வாரா என்ற கேள்விக்கு, தெலுங்கன் வந்து 3 தடவை இங்க எம்எல்ஏ வந்துட்டாரு, 4வது முறை நிக்கிறாருன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சீட்டு கொடுத்தாலும் வந்து மும்முனை போட்டாங்கலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா வாய்ப்பு கிடையாதுங்க. ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதை விட கொஞ்சம் வாக்கு கூடுதலாக வாங்கி ஜெயிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ, இது வந்து எப்படின்னா துடமூர் தொகுதி வந்து டிஎம்கே தொகுதியாவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வெற்றி வாய்ப்பு இருக்கும், 40% இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி டஃபா ஒரு ஆள் நிப்பாட்டினா சதவீதம் குறையும். 100% வெற்றி பெற மாட்டார். இந்த ட்ரிப்பு வாய்ப்பு இல்லை, இந்த வாட்டி வாய்ப்பு இல்லை, கொஞ்சபட்சம் உண்டு, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்கு, ஜெயிப்பார். பின்தாங்குவார். ஒரு நின்னா ஒரு தனிப்பட்ட விஷயம்னால கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு நிறைய நல்லது தான் செஞ்சுட்டு இருக்காரு. திமுக வாய்ப்பே கிடையாது. ஆம் வெல்வார் என்று 33%, இல்லை வெல்ல மாட்டார் என்று 39%, கருத்தில்லை என்று 28%. ஸோ ஆல்மோஸ்ட் 40% வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ஜெயிக்க மாட்டார்னு சொல்றாங்க. ஸோ 40%ங்கிறது ஒரு ஹை நம்பர்ஸா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சரியான ஒரு கேண்டிடேட்டை போடணும், சரியான கேண்டிடேட்டை போட்டு அவர் போகக்கூடிய அதே ரூட்ல போகணும். இன்னும் ரூட், அதுக்கு ஒரு ரூட் இருக்கு, ஒரு தனி ரூட், எலெக்ஷன் ரூட்னு ஒன்று இருக்கு. அது வந்து சாலை மார்க்கமா பயணிக்க மாட்டாங்க, என்ன சரி காசோலை வழியாக பயணிக்கணும் மாதிரி வேறு வழியில் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிகப்பெரிய அளவில் நான் சொன்ன மாதிரியான நிறைய ரூரல் பாக்கெட் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி, அந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கைகள் பெரும்பாலான அளவுக்கு நிறைவேற்றப்படாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த தொகுதிக்குள்ளாரையும் திருவிடைமருதூரை உள்ளடக்குன கும்பகோணத்தை தனி மாவட்டத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னது அவர் செய்யலைங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனாக இருக்கு. அதே மாதிரி பந்தநல்லூர் ஊராட்சி, பந்தநல்லூருங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊர், அது ஒரு அங்கு பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அது அந்த ஊராட்சியை வந்து பேரூராட்சியை மாற்றுவேன்னு சொன்னார், அது நடக்கலை. ஆடுதுறையில் ஏற்கனவே ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, ஓகே, ஸோ அதில் வேளாண்மை கல்லூரி கொண்டுட்டு வருவேன்னு சொன்னார், அது நடக்கலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டு தொழிலுக்கென்று சில்க் டெக்ஸ்டைல் பார்க் கொண்டுட்டு வருவேன்னாரு, அது நடக்கலை. நாச்சியார் கோவிலில் தொழிற்பேட்டை அமைப்பேன்னு சொன்னார், அங்கே குத்துவிளக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பெரிய லெவலில் நடக்குது, அது நடக்கலை. இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டுட்டு வருவேன்னு சொன்னார், அது நடக்கலை. திருபுவனத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு பிரைவேட் லேண்ட்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, அது கவர்மெண்டோடைய இடத்துக்கு மாற்றி அரசினுடைய இடத்திற்கு அந்த பள்ளி வளாகம் ஷிஃப்ட் பண்ணப்படும்னு சொன்னாரு, அது நடக்கல. அணைக்கரையிலிருந்து ஜெயங்கொண்டம் வழியா திருச்சிக்கு பேருந்து வசதி செஞ்சு தருவேன், நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு குடவுன்கள் அமைச்சு கொடுப்பேன்னு சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் மக்களிடையே பரவலாக பேசப்படுகிறது. இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது போல தொகுதிக்குள்ளார அவருடைய கட்சிக்காரர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரே இருக்கக்கூடிய அதிருப்தி போன்ற பல விஷயங்கள் பாப்பப் ஆகிறதுனால இந்த தொகுதியில் கோவிசெழியன் ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2 முறை, அதாவது 2011 2016 ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலே அந்த 2 முறையில் அவருடைய வெற்றியை நம்மால் தடுத்திருக்க முடியும். அதை விட்டுவிட்டார்கள், அதை கோட்டை விட்டது காரணத்தினால் 3வது முறை வென்று அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற அந்தஸ்தையும் பிடிச்சிட்டாரு. இதை சீரியஸ் கன்சர்னாக எடுத்துக்கிட்டு இந்த முறை அதிமுக சரியான ஒரு கேண்டிடேட்டை போட்டு ப்ராப்பர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை விட சிறந்த முதல்வராக இருப்பார், எங்களுடைய குறைநிறைகளை புரிந்து கொண்டு அவர் சிறப்பான ஆட்சி தருவார் என்ற ஒரு மேண்டேட்டை என்டிஏக்கு கொடுக்கறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தயாராச்சுன்னா அது திருவிடைமருதூர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் we will consider this constituency as a 50-50 constituency. We won't say like கோவிசெழியன் 200% தோற்றுவார்னு நம்மளால சொல்ல முடியாது, அதே நேரத்தில் 200% ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது. ஒரு இழுபறி சூழலில் தான் திருவிடைமருதூர் இருக்கிறது. அந்த இழுபறி சூழல் யாருக்கு சாதகமாக போகிறது என்பதை நாம் இந்த தேர்தல் முடிவுகளில் பார்க்கலாம். மீண்டும் பேசுவோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.